ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீனா கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மணத்தக்காளி கீரையை வச்சு தோசை ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல மணத்தக்காளி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக ஃபைன் சாப்பாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் ஆட் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை நம்ம எவ்வளோ நிறையா சேர்த்தாலும் அது வந்து கொஞ்சமாக மாறிடும். அப்புறம் நீங்கள் இது சாட்டே பண்ணும்போது உப்பு போட்டுறக்கூடாது. கீரை இறக்குனதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். இல்லைன்னா உப்பு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த கீரையில் வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வயிற்று புண்ணெல்லாம் நல்லாவே ஆற்றும். அதனால நம்ம வீக்லி ஒன்ஸாக இதை சாப்பிடலாம். இப்போ நம்ம அந்த தோசை செய்கிறதுக்கு அந்த கீரையோடு நம்ம 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கீரை மிக்சரையும் அதில் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மறுகவும் ஆட் பண்ணி நல்லா தோசையை வேக விட்டு எடுத்தால் சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை தோசை ரெடி. உங்கள் வீட்டில் இதை வீக்லி ஒன்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய்.